அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஃபார்முலா டைப்குள்ள உள்ள மேலதிக ஃபங்க்ஷன்ஸ்களை பற்றி. ஏற்கனவே நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்களை பார்த்துருக்குறோம். இன்றைக்கு இந்த டியூட்டோரியலில் பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ்களை ரேங்க் ஈக்குவல் ரேங்க் ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்கள். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்களை பார்க்குறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு டேபிளை டிசைன் பண்ணி எடுத்துருக்கிறோம். எல்லா ஃபங்க்ஷன்ஸ்களையும் நாங்கள் குறிப்பிட்ட இந்த டேபிளை பயன்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சில ஃபங்க்ஷன்ஸ்கள் வந்து எங்களுக்கு தேவையான இடத்துல மாத்திரம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ்கள். ஸோ இந்த டேபிளில் வந்து நான் முழுமையாக டேட்டாவை என்டர் பண்ணி எங்களோட குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸில் பார்க்குறதுக்காக எடுத்திருக்கேன். அதே போல் இன்னும் ஒரு டேபிளையும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது செக் த ரேங்க் வித் த நேம் அப்படின்ட்டு சொல்லி போட்டு. ஸோ இது வந்து நாங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லையும் பார்த்து முடித்ததுக்கு பிறகு எக்ஸசைஸாக குறிப்பிட்ட இந்த டேபிளை நாங்கள் வேலை செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இப்போ நேமை என்டர் பண்ணமென்று சொன்னால் குறிப்பிட்ட இந்த என்டர் நேம்ன்ற இந்த செல்லுக்குள்ளே ரேங்க்ன்ற ஃபீல்டுக்குள்ளே வந்து ரேங்கையும் அந்த குறிப்பிட்ட நேமுக்குரிய அவரேஜ் மார்க் என்ன இங்கே இருக்குதோ குறிப்பிட்ட இந்த டேபிளில் என்ன இருக்குதோ அதையும் இங்கே தர வேணும். ஸோ இப்போ இந்த ரேங்க் வந்து காணப்படுது அப்படின்னு சொன்னால் அவரேஜ் என்ற குறிப்பிட்ட இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற மார்க்ஸ்களை கொண்டு தான் ரேங்க் காணப்படுது. ஸோ இப்போ குறிப்பிட்ட நபர் உதாரணத்துக்கு எந்த நபருன்ற பேரை நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்களோ குறிப்பிட்ட இந்த நபருண்ட அவரேஜ் மார்க்ஸை இங்காலையும் எவருண்ட ரேங்க் இதுக்குள்ளே இருந்து எத்தனையாவது இடத்துல அவர் இருக்கிறாருன்றதையும் குறிப்பிட்ட இந்த ரேங்க்ன்ற ஃபீல்டுக்குள்ளே தர வேணும். ஸோ இதை நாங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல ஃபங்க்ஷன்ஸ்களை விளங்கிக் கொள்வோம். ஸோ இதில் வந்து Rank.EQ வந்து ரேங்க் ஈக்குவல்ன்னு சொல்லுது அதோட மீன். ஸோ இதில் வந்து இப்போ இந்த ரேங்க் ஈக்குவலாக உதாரணமாக பார்க்குறதுக்கு குறிப்பிட்ட அவரேஜ்ன்ற இந்த ஃபீல்டையே நாங்கள் ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டிலேருந்து எடுப்போம். இந்த அவரேஜ்ன்ற ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற குறிப்பிட்ட ஒரு வேல்யூ உதாரணமாக 62.4 குறிப்பிட்ட இந்த வேல்யூ எத்தனையாவது ரேங்க் எத்தனையாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இப்போ கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்படி கவுண்ட் பண்ணாமல் என்ன செய்யலாம்னா குறிப்பிட்ட இந்த Rank.EQ ஃபங்க்ஷனை நீங்கள் எக்ஸலில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை பயன்படுத்த வேண்ட உதாரணமாக பார்க்க போகிறீங்கன்னா ஈக்குவல் Rank.EQ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நம்பர் மற்றது வந்து ரெஃபரன்ஸ் மற்றது ஆர்டர் அப்படின்ட்டு சொல்லி போட்டு சிண்டெக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நம்பர் வந்து நீங்கள் எந்த நம்பரை செக் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ நான் கேட்டது வந்து 62.4 அப்படின்ட்டு சொன்னால் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஒன்று டேட்டாவை என்ன பண்ணுங்கள் அல்லது என்ன பண்ணி இருக்கிற செல்லை தெரிவு செய்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் ரெஃபரன்ஸை கேட்கும். ஸோ செக் பண்ண போகிற இடம் எந்த இடத்துல குறிப்பிட்ட இந்த ஏரியான்னு சொன்னால் அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி கொடுங்க. திரும்ப கமா வச்சிங்கன்னு சொன்னால் ஆர்டரை கேட்கும். இதில் வந்து டிசெண்டிங் மெத்தட் வந்து அசெண்டிங் அதாவது இறங்கு வரிசை ஏறு வரிசை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நார்மலாக இறங்கு வரிசையெல்லாம் பார்க்குறது. அதனால் இறங்கு வரிசை 0ன்னு சொல்லியும் ஏறு வரிசை வந்து 1 சொல்லியும் எடுக்கும். ஆகவே நாங்கள் இங்கே வந்து கமா கொடுத்து நீங்கள் 0 1 தேவையில்லைன்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் பார்க்குற மாதிரி வேணுமென்று சொன்னால் அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணலாம். ஆர்டர் கொடுக்க தேவையில்லை. அப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த 6200 நவர் அல்லது இந்த குறிப்பிட்ட இந்த மார்க்ஸ் வந்து இந்த அவரேஜ் ஃபீல்டுக்குள்ளே எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10வது ரேங்க். ஸோ இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 62க்கு குறைந்ததாக இருக்கிறது வந்து இந்த 46.6 மட்டும்தான் 46.6 மட்டும்தான். என்னென்னு சொன்னால் இங்கே நாங்கள் வைத்திருக்கிறதே மொத்தமாக 11 டேட்டாஸ் தான். அப்போ இந்த 11 ஃபீல்டுலேயும் குறிப்பிட்ட நீங்கள் தெரிவு செய்த மார்க்ஸ் அல்லது நான் தெரிவு செய்த மார்க்ஸ் வந்து 10வது இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே இடத்துல இப்போ நாங்கள் இங்கே இன்னும் ஒரு தேவன் இருக்குன்னு சொன்னால் இந்த 66.4 அப்படின்ட்டு சொல்லி 2 இருக்குது. ஸோ இது இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவரேஜாக வந்து நாங்கள் அதாவது சராசரியாக வந்து நாங்கள் ரேங்கை செக் பண்ண வேணுமாக இருந்தால் அந்த சராசரி ரேங்கை செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இருக்கிற ஃபங்க்ஷன் தான் வந்து Rank.AVG என்று சொல்லி அதாவது ரேங்க் அவரேஜ்ன்றது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் உதாரணமாக பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் Rank.average என்று சொல்லி AVG என்று சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் சேம் சிண்டெக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். நம்பர் ரெஃபரன்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிப்பட்டு. ஸோ நம்பர் உதாரணமாக 2 இது சேமாக இருக்கிறதுனால நான் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்துட்டு கொமா வைத்தேன்னு சொன்னால் ரெஃபரன்ஸை கேட்கும். ஸோ ரெஃபரன்ஸை நான் வந்து ஏரியாவை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். திரும்ப எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் தேவை. ஸோ நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் எனக்கு இங்கே அவரேஜில் வந்து குறிப்பிட்ட ரேங்கை தருது. ஸோ அப்போ இது வந்து எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ சில சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் ரேங்கை வந்து பார்த்துருப்பேன்னு சொன்னால் இப்போ 7.5 அல்லது வந்து 7.5 இருக்குதுன்னு சொன்னால் 2 நபர்கள் ஒரே மார்க்ஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ
2-5 இருக்குதுன்னு சொன்னால் 4 நபர்கள் ஒரே மார்க்ஸில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தமாக இருக்கும். ஸோ அப்போ இப்படி வந்து நாங்கள் நபர்கள்ட எண்ணிக்கையை கூட குறிப்பிட்ட ஒரு மார்க்ஸில் இருக்கிறது விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ அதே போல் வந்து 0ல் இருந்து அப்படியே டிவைடு, இப்போ 20 பேர் இருக்கிறாங்கன்னா 0.2 அப்படின்ட்டு சொல்லி தரும். அப்போ இப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த Rank.AVG என்ற குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை பயன்படுத்தி மிகவும் பிரயோசனமான ரிசல்ட்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்று கூட இவ்வாறான வேலைகளுக்கு நான் சொல்லுவோம். ஓகே, இந்த டியூட்டோரியலில் நாங்கள் இன்றைக்கு பார்த்த விடயங்கள், ஃபங்க்ஷன்ஸ், மற்றது வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி விளங்கலன்னு சொன்னால் இந்த Comtachers என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற காமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் கேட்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற வெல் பட்டனை அமர்த்தி வைங்க. நான் அடுத்த வெளியிட போகிற இப்படியான மிகவும் ட்ரிக்கான எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ்கள் வந்து கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு இலகுவாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.